ஸ்ரீ குருப்பியோ நமக பரமகுருப்பியோ நமக ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரியபியோ நமோ நமக. எல்லாருக்கும் வணக்கங்க, நமஸ்காரங்க. இந்த பதிவு நான் ஏன் தமிழ்ல போடுறேன் அப்படின்னாக்க, இது எல்லா மக்களையும் இந்த நிகழ்ச்சி போய் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கங்க. இன்னைக்கு முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரம், அதை பத்தி நம்ம பார்க்கலாங்க. இது மாதிரி எப்ப எனக்கு டைம் கிடைக்குதோ, தினம் எனக்கு டைம் கிடைக்காது, எப்ப டைம் கிடைக்காதோ அப்பப்ப இந்த 27 நட்சத்திரங்களையும் நான் உங்களோட அந்த பலாபலன்களை நல்ல பலனா கெட்ட பலனா, எவ்வளவு பர்சன்டேஜ் நல்ல பலன், எவ்வளவு பர்சன்டேஜ் கெட்ட பலன், ஸோ அதை எப்படி தவிர்க்க முடியும், அவங்களோட ஆட்டிடியூடு அதுல ரொம்ப இந்த ஆட்டிடியூடுங்கிற பதம் வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. சில ஜாதகத்திலாம் பாத்தீங்கன்னாக்க நிறைய தோஷங்கள் இருக்குங்க. ஆனா இது ஒரு பீடிகை, முதல்ல கேட்டுக்கங்க, அப்புறம் தான் உங்களுக்கு கதைக்குள்ள அப்புறம் தான் நான் போறேன். இப்ப இது ஒரு முன்னோடின்னு சொல்லுவாங்க, பீடிகைன்னு சொல்லுவாங்க. இத புரிஞ்சுக்கிட்டாதான் ஜாதகத்தை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணணும், பலாபலங்களை எப்படி நம்ம அனுபவிக்க முடியும், நல்ல பலன்களை இழந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, கெட்ட பலன்கள் வராம தடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது எல்லாமே உங்க கையில இருக்கு. உங்க யோகியதைய நீங்க சரிபடுத்திக்கிட்டீங்க, நல்ல முறையில நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னாக்க நல்லோர்கள் கூட இருக்கிறது எப்போதுமே சத் சங்கம் சொல்லுவாங்க. சமஸ்கிருதத்துல சத் சங்கம், சத்துன்னா சத் ஜனங்கள் அப்படின்னாக்க நல்லவர்கள், நல்ல மனிதர்கள். நல்ல மனிதர்கள்லாம் என்ன, எதுக்கும் பேராசைப்பட மாட்டாங்க. எப்போதுமே அவங்க சிந்தனைய நல்லதை தவிர வேற எதுவுமே ஓடாது. அவங்க சிந்தனை எல்லாமே யாருக்கு நம்ம எப்படி நல்லா வாழலாம், யாருக்கு என்ன நன்மைகள் செய்யலாம், கணவர் கூட தீமை செய்யணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரவே வராது. அப்பேற்பட்டவங்களை தான் நல்ல மனிதர்கள், சத் ஜனர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்க, இப்ப இந்த நல்ல பலன்கள் நமக்கு எப்படியெல்லாம் பலன் தரும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நான் பிறந்துட்டேன், நான் வளர்ந்துட்டே இருக்கேன், என் இஷ்டத்துக்கு வாழுவேன், எனக்கு எல்லாம் நல்லதே நடக்கணும்னாக்க அது சாத்தியம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லவனாக இரு, உண்மையை மட்டும் பேசு. சில பேர் பாத்தீங்கன்னாக்க 10 பைசாக்கு 100 பொய் கொடுப்பான். 10 பைசா கொடுத்தா 100 பொய். அந்த உண்மையை விற்கக்கூடியவன், கோர்ட்ல போய் பொய் சாட்சி சொல்றவன், இவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. போலீஸ்காரன் கூப்பிட்டு காசு கொடுத்தா, கெட்ட வழியில போறவனா இருந்தா அவனுக்கு தண்ணி வாங்கி கொடுத்தா, வேண்டி விஸ்கி சாராயம் அதெல்லாம் வாங்கி கொடுத்தா அவன் சாட்சி சொல்லுவான். நேர கண்ட மாதிரியே சாட்சி சொல்லுவான், பொய் சாட்சி. அவனுக்கு அடுத்த பிறகு வேற தண்டனை இருக்கு, அது வேற விஷயம். அந்த பொய் சாட்சி சொல்லுவாங்க. சரிங்க, இப்ப கதைக்கு வருவோம். நம்ம ஜாதகத்துல நிறைய நல்ல அமைப்புகள்லாம் ஒரு ஜாதகத்துல இருக்கு. அந்த ஜாதக பலனை நமக்கு எப்ப அந்த பகவான் சாங்ஷன் பண்ணுவாரு. சிலதெல்லாம் நம்ம அப்ரூவலுக்காக அனுப்புவோம் மேலதிகாரிக்கு, சிலது உடனே அப்ரூவ் ஆகி வந்துடும், சிலது பாத்தீங்கன்னா 6 மாசம் ஆனாலும் அப்படியே ஃபைல்ல உட்கார்ந்துருக்கும், சாங்ஷனே ஆகாது. இப்ப நம்ம தமிழ்நாடு அரசுல கூட பாத்தீங்கன்னாக்க என்னென்னமோ தீர்மானம் போட்டு அனுப்புறாங்க கவர்னருக்கு, அது அப்படியே நின்று போச்சு. கடைசியில கோர்ட்டுக்கெல்லாம் போய் பொய்யா பேசி அதை ஜெயிச்சதா காமிச்சுக்கிட்டாங்க. டீம்டு டு ஹேவ் பீன் அப்ரூவ்ட் எல்லாம் கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம்
அதுக்கு வந்து டெம்பரரி இது. அப்புறம் ஃபைனல் டிசிஷன் வரும்போது அதை மாதிரிலாம் பண்ண முடியாது. பிரசிடென்ட் கொஸ்டின் பண்ணாங்கன்னா பிரசிடென்ட்ஸோட ரைட்ஸ்ல வந்து தலையிடுறதுக்கு நீதிமன்றத்துக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி 14 கேள்வி எழுப்பினாங்க. அப்ப அது வந்து நல் அண்ட் வாய்ட் ஆயிடுச்சு. ஏற்கனவே டீம்டு டு ஹேவ் பீன் பாஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு கசட்லாம் போட்டாச்சு. அதை வந்து வித்ட்ரா பண்ண வச்சுட்டாங்க ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வரும்போது. ஸோ இப்போ நம்ம நல்ல முறையில் நல்ல செயல்கள் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக அது அப்ரூவல் கிடைச்சிரும். இப்போ என்ன கவர்னர் வந்து எல்லாத்தையுமே டிஸ்அப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. எத்தனையோ விஷயங்கள் நல்லதும் பண்ணியிருக்காரு இல்லையா. டோட்டலி அவர் எதையுமே அப்ரூவ் பண்றது கிடையாது அப்படின்னு கிடையாது. எப்படி இது வந்து எதுக்குன்னா உதாரணத்துக்காக நான் சொன்னேன். நான் ஏன்னா இப்போ எலெக்ஷன்லாம் வருது, இந்த உதாரணத்தை நீங்க மனசுல வச்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். நான் இதுல பாத்தீங்கன்னாக்க அப்ரூவல் எப்ப ஆகும் அப்படின்னாக்க அதோட சாராம்சம் என்ன, இதனால அடுத்தவங்களுக்கு என்ன பயன், இவன் எப்பேற்பட்டவன். இப்ப பகவான் அதெல்லாம் பார்க்கலாம். இவன் நல்லது மட்டும் பண்ணிட்டு இருக்கானா, இவன் வந்து ஒரு சாத்துர் வர்ணம் சொல்லுவாங்க, 4 வர்ணங்கள், பஞ்சம வர்ணம்னு ஒண்ணு இருக்கு. அந்த 4 வர்ணத்துல முதல் வர்ணத்துல வரக்கூடியவங்களுக்குன்னு சில நியதி இருக்கு, 2ஆம் வர்ணத்துல வரவங்களுக்குன்னு ஒரு நியதி இருக்கு. நீ எந்த வர்ணத்துல வேணா பிறந்திருக்கலாம், அது கடவுளுக்கு முக்கியம் கிடையாது. உன்னோட வர்ண ஆசிரமத்துக்கு, வர்ண ஆசிரமம்னாக்கா வர்ணம்னா எந்த மதம் எந்த ஜாதி எதுல வந்திருக்கோம், வர்ணம் அப்படின்னாக்க பிரம்மச்சாரி, குடும்பஸ்தன், வானப்பிரஸ்தன், சந்நியாசம், அப்படி 4 வர்ணங்கள் இருக்கு. ஸோ ஒவ்வொரு வர்ணத்தவர்களுக்கும் அங்க வர்ணம்ங்கிறது வேறுபடுது. ஸோ பஞ்சம வர்ணத்தவர்களும் இருக்காங்க. அப்ப உன்னோட வர்ணத்தவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அத நீ வந்து கடைப்பிடிக்கிறியான்னு பாக்குறான் பகவான். அதை கடைப்பிடிச்சாக்க உனக்கு நீ போட்ட அப்ளிகேஷன் எல்லாமே சாங்ஷன் பண்ணிடுறான். இப்போ உதாரணமா முதல் வர்ணத்துல ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு என்ன தர்மம் அப்படின்னாக்க காலையில் விடிய காலம்னா 4:30 மணிக்கு உஷத் காலத்துல ஏந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்துல ஏந்திரிச்சு ஸ்நானம் பண்ணணும், சாலை கிராமம் பூஜைகள் எல்லாம் பண்ணணும். வைஷ்ணவரா இருந்தா அவங்களுக்கு சாலகிராம பூஜை உண்டு. சிவனை வழிபடுறவங்களா இருந்தா அவங்களுக்கு அந்த பஞ்சாட்சர மந்திரம், வைஷ்ணவர்களுக்கு அஷ்டாட்சர மந்திரம், இதெல்லாம் ஜபம் பண்ணி அதெல்லாம் அவங்க செய்யணும், சிவ பூஜையில செய்யணும் அவங்க. அந்த மாதிரி அந்தந்த வர்ணத்துக்கு உச்சிதமான சொல்லப்பட்ட சனாதன தர்மம். இப்ப சனாதனம்னா வீச என்ன விலைன்னு கேட்கறாங்க. சனாதன தர்மம் தழைத்து ஓங்க வேண்டிய ஒரு நாடு. ஒரு காலத்துல சனாதன தர்மம் மட்டுமே நிரந்தரமாக இருந்த ஒரு நாடு. அதுக்கப்புறம் 1920, 30 அந்த ரேஞ்சில் தான் எல்லா வெளிநாட்டு அந்நியர்கள்லாம் படையெடுத்து வந்து நம்மளை ஆக்கிரமிப்பு பண்ணி, முகலாயர்கள், அதுக்கப்புறம் பல இந்த கிரீக்குக்காரங்க, இங்கிலீஷ்காரங்க எல்லாம் வந்தா நம்மளெல்லாம் ஆண்டான், இது பண்ணான் எல்லாம். இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கலியுகம் அப்படிதான் வருவாங்க. நமக்கு எல்லாமே க்ஷீணமாயிடுச்சு. சனாதன தர்மங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே வருது. இப்போ இன்டர்காஸ்ட் மேரேஜ், இன்டர் ரிலிஜன் மேரேஜ் எல்லாம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் காலம் கலியுகம் முன்னாடி போக போக ஜாதி கலப்பு இல்லாம திருமணம் இருக்காது, திருமணமே நடக்காது. அங்கங்க 1-2 நடக்கும். அப்ப உன்னோட கடமைய நீ கரெக்டா செஞ்சு நீ ஒரு விஷயம் வேணும்னு அப்ளிகேஷன் போட்டீங்கன்னாக்க உனக்கு சாங்ஷன் பண்ணிடுறான். நீ கெட்டவனா இருந்தீன்னாக்க, கெட்டவர்களோட சகவாசம் பண்ணிட்டே இருந்தீன்னாக்க, கெட்டவர்களையே வந்து திருப்பி மீண்டும் வந்து காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வர வச்சிங்கன்னாக்க உங்களுக்கு கடவுள் என்ன நல்லது பண்ணுவான்? நீ என்ன பண்ண? காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டியா, அனுபவி, அவ்வளவுதான். நல்லவர்களுக்கு ஓட்டு போட்டியா, அதையும் நல்லதா அனுபவி. பக்தவச்சலம், காமராஜர் அவங்கெல்லாம் இருந்தாங்க, ராஜகோபாலாச்சாரி அவங்கெல்லாம் இருந்தாங்க.
அவங்க காலமெல்லாம் சுபிட்சமா இருந்துச்சு. அவங்கெல்லாம் தே லிவ்டு ஃபார் பிரின்சிபிள். அந்த பிரின்சிபிளை நிலைநாட்டுறதுக்காக அவங்க எல்லாம் வாழ்ந்தாங்க. கக்கன் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு நாடு இந்த தமிழ்நாடு. தமிழ்ல நிறைய சிலப்பதிகாரம், அதே மாதிரி பாசுரங்கள், தேவாரம், திருவாசகம், நிறைய விஷயங்கள் இருக்கு. சிலப்பதிகாரம் இன்னைக்கு கூட அந்த பர்வீன் சுல்தானான்னு ஒருத்தங்க பேசினாங்க. சிலப்பதிகாரத்துல கண்ணகி பத்தி சப்ஜெக்ட் பேசினாங்க. ரொம்ப அருமையா பேசினாங்க. அவங்க வேற்று மதத்தவரா இருந்தாலும் அந்த சிலப்பதிகாரம், ராமாயணம் அதெல்லாம் நுணுக்கமா அதுல போய் ஆராய்ச்சி பண்ணி மேடையில தங்கு தடையின்றி எப்படியே ஃப்ளூயண்டா பைப்பை திறந்து விட்டா, மோட்டர் போட்டு பைப்பை திறந்து விட்டா எப்படி அந்த மோட்டர் ஸ்பீடுக்கு அந்த தண்ணி பீச்சு அடிக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளோ அருமையா பேசுனாங்க. யூடியூப்ல நான் நிறைய இருக்கு, அவங்க பேசுறதெல்லாம் கேளுங்க. அவங்க வேற்று மதத்தவர்கள் தான், ஆனாலும் நம்ம மதத்தை பத்தி அவ்வளவு தூரம் தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளவு ஒரு அறிவுரைகள் கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஒரு தம்பதிகள் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு அறிவுரை. இன்னைக்குதான் அந்த பதிவு நான் கேட்டேன். நான் சும்மா ஏதோ அப்படியே ப்ரௌஸ் பண்ணிட்டே இருந்தேன், வந்துச்சு, சரின்னு கேட்போன்னு கேட்டேன். ரொம்ப அருமையா ஒரு 3 பதிவு பார்த்தேன் அவங்களோட பதிவு இன்னைக்கு மட்டும். இந்த 3 பதிவுலையும் அவ்வளவு அருமையா பேசியிருக்காங்க. பர்வீன் சுல்தானான்னு பேர், பட்டிமன்றத்திலலாம் பேசுவாங்க அவங்க. அவ்வளவு. சரி, இப்ப கதைக்கு வரும்போது யாரெல்லாம் நல்ல சிந்தனைகள்ல இருக்காங்களோ, நல்லதை மட்டும் செய்யறாங்களோ, உண்மையை மட்டும் பேசுறாங்களோ, இன்னொருத்தர் இருப்பான், அன்னதானம் பண்ணுவான், நிறைய அன்னதானம் பண்ணுவான், நிறைய ஏழைங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவான், அன்னதானம் பண்ணுவான், ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான், கோவிலுக்கு கொடுப்பான், நிறைய பேருக்கு கொடுப்பான், நிறைய செய்வான். தானம் தர்மங்கள் அவனை மாதிரி செய்யவே முடியாது. ஆனா பார்த்தா வீட்டுல பொண்டாட்டியை போட்டு குடும்பம் பண்ணுவான். பொண்டாட்டிக்கு ஒண்ணும் இருக்காது, குழந்தைங்களுக்கு ஒண்ணும் வாங்கி கொடுக்க மாட்டான். சில ஃபேமிலியில ஊர் ஃபுல்லா அன்னதானம் பண்ணிட்டு பெத்தா அப்பனுக்கு சோறு போடாம இருந்தா என்ன பிரயோஜனம்? ஊருக்கெல்லாம் நல்லவனா இருந்து பொண்டாட்டிக்கு கெட்டவனா இருந்தா வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அப்பா அம்மாவுக்கு அப்புறம் தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. தாய்க்கு பின் தாரம் அப்படின்னாக்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தாயால செய்ய முடியாத சில வேலைகளை கூட அந்த தாரமான மனைவி செய்யறான். தனக்கு 25 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாக்க அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ் மாத்தி விடணும்னாலும் சரி, உடம்பு சரியில்லாம இருக்கும்போது அக்கஸ்மாத் ஏதோ வச்சு ஒரு படுக்கையிலேயே மோஷன் போயிடுறான், அவனுக்கு கழுவி விடணும்னாலும் சரி, அந்த யூரின் ட்ரேயை வச்சு, கிட்னி ட்ரே இதை வச்சு, அந்த யூரின் குடுக்கையை வச்சு யூரினை பிடிக்கிறதுனாலும் சரி தாயாரால் செய்ய முடியாது. அதுக்குதான் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் மனைவி அப்படிங்கிற ஒரு பெண்ணை கொடுத்து அவளுக்கு தாயா இருக்கும். மனைவி 2 விதத்துல தாயாராங்க. ஒரு விதத்துல தான் பெற்ற குழந்தைக்கு தாயாரா மனைவி, இன்னொரு விஷயத்துல புருஷனுக்கும் தாயாகிறா. இப்படி தாயார் பார்த்து பார்த்து சமைச்சு போட்டு தன் மகனை வளர்த்தாலோ ஆசையா, அதே மாதிரி கல்யாணம் பண்ணின உடனே குறிப்பிட்ட ஒரு 20 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் வரைக்கும் தாயும் அவளே, தாரமும் அவளே. புருஷனுக்கு தாரம் கம் தாய், குழந்தைங்களுக்கு தாய் மட்டும். பெண் குழந்தையா இருந்தா அவளே சகி, நண்பின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஃப்ரெண்ட், இங்கிலீஷ்ல உங்களுக்கு புரியணும்னாக்க ஃப்ரெண்ட். பையனுக்கு அப்பா நண்பன், ஃப்ரெண்டு. பொண்ணுக்கு தாய் ஃப்ரெண்டு. எல்லாமே ஷேர் பண்ணிக்குவாங்க. புள்ள அப்பா கிட்ட மட்டும் ஷேர் பண்ணிக்குவான். அப்பா கிட்ட ஷேர் பண்ற எல்லா விஷயங்களும் அம்மாட்ட ஷேர் பண்ண முடியாது. அதே மாதிரி பெண் அம்மாட்ட ஷேர் பண்ற எல்லா விஷயங்களையும் அப்பாட்ட ஷேர் பண்ண முடியாது. அதுல ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டுக்குள்ளாரதான் ஷேர் பண்ணிக்குவாங்க. லிமிட்டை தாண்டி அவங்க ஷேர் பண்ண முடியாது. அது வேற ஏதாச்சும் வில்லங்கத்துல போய் முடிஞ்சிடும். அப்ப இப்ப நீ நல்லா வாழணுமா வேண்டாமா அப்படிங்கிறது யார் கையில இருக்கு? ஜாதகத்துல அமைப்பு இருக்கு. ஆனா
அது நடக்கணும் அப்படின்னாக்க நீ யோக்கியனா இருக்கணும், நீ எப்போதுமே உண்மையா இருக்கணும், எல்லாருக்கும் உண்மையா இருக்கணும். நான் எங்க அப்பன்ட்ட உண்மை பேசுவேன், எங்க அம்மா கிட்ட உண்மை பேசுவேன், எங்க அண்ணன்ட்ட உண்மை பேசுவேன், எங்க அக்கா கிட்ட உண்மை பேசுவேன், பொண்டாட்டின்னு மட்டும் எல்லாமே மறைச்சு மறைச்சு வைப்பேன், பொண்டாட்டிய விட்டு பொய்ய தவிர வேற எதுவுமே பேச மாட்டேன். அப்போ உனக்கு வாழ்க்கையே இல்லை, நீ தொலைச்சிட்டேன்னு அர்த்தம், வாழ்க்கையை தொலைச்சிட்டேன்னு அர்த்தம். சில ஜாதகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க சில பேர்லாம் தன்னைத்தானே இம்சை பண்ணிக்குவாங்க, தன்னைத்தானே இம்சை பண்ணிக்கிட்டு மனைவியையும் இம்சை பண்ணுவாங்க. மகா கொடுமைகள், எந்த கொடுமையெல்லாம் ஒரு மனைவிக்கு ஒரு புருஷன் பண்ணக்கூடாதோ அப்பேற்பட்ட கொடுமை எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. அப்படி வாழ்றது ஒரு வாழ்க்கையா? நீ சும்மா ஒரு உதாரணத்தை வச்சுக்கோ, நீ கோவப்பட்டுட்டே இருக்க, எப்ப பார்த்தாலும் இந்த தப்பான வார்த்தை தான் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா சில இதெல்லாம் மக்களை போய் ரீச் ஆகணும். இந்த காயடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க காளமாட்டுக்கு, அது பண்ணிக்கும் அடிப்பாங்க. அது பறிப்பானே பழமொழி சொல்லுவாங்க, காயடிச்ச பண்ணி மாதிரி ஏன் வீல் வீல்னு கத்துற அப்படிம்பாங்க. அது வீல் 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 வீல்னு கிடக்கும் அந்த காய் அடிக்கும் போது. இந்த பன்னியோட டெஸ்டிகல்ஸை வந்து கட்டை வச்சு அடிச்சு அது மேல திருப்பி ப்ரொடியூஸ் பண்ண முடியாது குட்டிகளை, அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. அது காளை மாட்டு கூட சம்டைம்ஸ் அது மாதிரி பண்றாங்க சில இடத்துல, எல்லா காளை மாட்டுக்கும் கிடையாது, பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி வீல் 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 கத்துன்னு கத்தி உனக்கும் பிபி ஏத்திக்கிட்டு பொண்டாட்டிக்கும் பிபி ஏத்தி விட்டு 2 பேருமே நோயாளிகளாயி அந்த குழந்தைகள் அனாதையா போகுது. நிறைய குடும்பத்துல நான் பார்த்திருக்கேன். நான் சில பேர் இருக்கான், ஒழுங்கா வச்சிருக்க வாழவும் மாட்டான், டைவர்ஸும் பண்ண மாட்டான். அவங்க வந்து வச்சுக்கிட்டே கொடுமைப்படுத்தணும், சாடிஸ்டிக் ஃபீலிங்ஸ் நிறைய இருக்காங்க இந்த மாதிரி. அப்ப ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னாக்க அவங்களுக்குள்ள எந்த ஒரு கருத்து வேற்றுமையோ இல்ல ஒரு மனத்தாங்களோ வந்தா அவங்களே உட்காந்து ஒருத்தரை நேசிச்சு கையை பிடிச்சு, மனைவி பிடிச்சு கையை பிடிச்சுக்கோ, நான் இருக்கேன்ப்பா உனக்கு, கவலைப்பட எதுக்கும் அப்படின்னு சொல்லணும். அதுவே ஒரு மனைவி வந்து புருஷனுக்கு நான் பாத்துக்கிறேன், உங்க அம்மா மாதிரி பாத்துக்கிறேன், இன்னும் உங்க அம்மாவுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மனைவி கணவனுக்கும் ஒரு கையை பிடிச்சி ஒரு அனுசரணையா ஒரு வாக்கு கொடுத்துட்டு எந்த சப்ஜெக்டை வேணாங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்க ரூம்குள்ள நீங்க என்ன டிஸ்கஸ் பண்றீங்கிறது உங்க குழந்தைகள் முன்னிலையில இருக்கக்கூடாது, குழந்தைகள் முன்னிலையில் கோபப்படக்கூடாது. அப்படி நீங்க தனி ரூம்ல, கேமரா ரூம், இன் கேமரான்னு சொல்லணும் இல்லையா, சில இதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், சிலது இன் கேமரா. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிறது இன் கேமரா தான். அதனால அந்த காலத்துல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னாக்க அந்த குழந்தைக்கு 2.5 வயசு 3 வயசு 6 வரைக்கும் இருந்தா அம்மா அப்பாவோட படுப்பாங்க பெட்ரூம்ல. அதுக்கப்புறம் அவங்க அடுத்த குழந்தைங்க அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும், நிறைய குழந்தை பெற்றுக்குவாங்க. அப்ப இந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்கா தாத்தா பாட்டி ரூமுக்கு போயிடும். இன்னும் சில பேர் இருக்காங்க, என்னமோ ஐசியமா தான் மட்டும் தான் புள்ள பெத்த மாதிரி தாத்தா பாட்டி கிட்ட அனுப்புனா படுக்கிறதுக்கு பாசம் தாய் மேல விட்டு போயிடுமா. இப்படி சில தாயார்கள், விசித்திரமான கலியுகத்துல விசித்திரமான சிந்தனைகள் இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. சரி, இப்பதான் நம்ம வந்து இதுவரைக்கும் பீடிகை, அதாவது எந்த ஜாதகமா இருந்தாலும் நல்லது நடக்கணும்னாலும் கெட்டது நடக்கணும்னாலும் அத நம்மளோட ஆட்டிடியூடு, ஜாதகத்தை நல்ல பலன் யோகா வாழ்க்கை இருந்தாலும் கெட்ட இது நடப்பு நடக்கணும்னு தலையெழுத்து இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய சக்தி ஒவ்வொரு ஜீவன் அந்த ஜீவனோட கையில இருக்கு. பகவான்கிட்ட சரணடைஞ்சு நான் அவனுக்கு என்ன கேட்கிறேன், பணம் வேணுமா, காசு வேணுமா, எதுவுமே கேட்கலப்பா, வீடு பங்களா எதுவுமே கேட்கலப்பா, ஏசி கார் கேட்கலப்பா, மன அமைதி கொடுப்பா, நிறைவான தூக்கத்தை கொடுப்பா, சாப்பிட்டது செரிமானம் ஆகிற அளவுக்கு ஜீரண உறுப்புகளை பலப்படுத்துப்பா, மனநிலைய சந்தோஷமான மனநிலைய வச்சுக்கோ, எப்போதும் என் மனசுல சந்தோஷம் நிலைச்சிருக்கணும்
அப்பப்ப ஏதோ விதிப்படி ஏதோ ஒண்ணு ரெண்டு கெட்டது வந்ததுன்னா அது தாங்கி கூட சக்தி எனக்கு கொடு அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணா எல்லா ஜாதகமுமே நல்ல ஜாதகங்கள் தான். நீங்க அத மாதிரி பண்ணல, உங்க ஆட்டிடியூட மாத்திக்கல அப்படின்னாக்க எல்லா ஜாதகமுமே கெட்ட ஜாதகம் தான். உன் வாழ்க்கை உன் கையில், உன் வாழ்க்கை உன் கையில். உன் கையில் அப்படின்னா என்ன? கைய கட்டிட்டு நான் உக்காந்துக்கிறேன், நீயே ஊட்டி விடுனாக்கா அது கிடையாது. நீ கைய நீட்டு, அப்ப உனக்கு கொடுக்குறேன் நான். உன் கையால பகவானுக்கு தொண்டு செய், உன் கையால புருஷனுக்கு தொண்டு செய். அதே மாதிரி புருஷன் உன் கையால உன் மனைவிக்கு தொண்டு செய். எவ்வளவோ பண்ணலாம். இன்றைய காலகட்டத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போறாங்க. அப்ப நான் ஆம்பளை, நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த மனைவி வேலைக்கு போய் குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு சமைச்சும் போட்டுக்கிட்டு தனக்கும் டப்பா கட்டிக்கிட்டு பிள்ளைங்களுக்கும் டப்பா கட்டி கொடுத்து இவ்வளவு வேலை பார்க்கறாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? காலையில எழுந்திரிச்சு குழந்தைங்களை நீங்க குளிப்பாட்டி விடலாம், ஷூ ஷாக்ஸ் போட்டு விடலாம், ஸ்கூலுக்கு போறதுக்கு யூனிஃபார்ம்லாம் போட்டு விடலாம். காலையில அந்த அவங்க டப்பாலாம் பேக் பண்ண நேரத்துல அந்த தோசையோ இட்லியோ சாதமோ டிஃபனு, சில வீட்டிலலாம் சாப்பாடே பண்ணி கொடுத்துட்றாங்க, அந்த சாப்பாடையோ நீங்க ஊட்டி விடலாம், வாய் தொடச்சி விடலாம், எல்லாம் பண்ணலாம். ஸ்கூல்ல கொண்டு போய் விடலாம், வேன் இல்லைன்னாக்க எல்லாம் பண்ணலாம். இவ்வளவு வேலையும் நீங்க பண்ணினீங்கன்னாக்க மனைவி நீங்க நேசிக்கிறதா அர்த்தம். நான் எதுவுமே பண்ண மாட்டேன், என் மனைவிக்கு எதுவும் உபகாரமா இருக்க மாட்டேன், நான் ஆம்பளை, எங்கேந்திரா வந்த ஆம்பளை, ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்தாதாண்டா குழந்தை, ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்தாதாண்டா குடும்பம். நான் ஆம்பளைன்னு சொல்லிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் வெறும் ஒத்த ஆம்பளையா தான் நீ நிக்கணும், குடும்பமே கிடையாது, வேஸ்ட். உயிர் வாழ்றதே வேஸ்ட். இந்த பதிவை பார்த்துட்டு நெகட்டிவா வேணா கமெண்ட் பண்ணுங்க, பாசிட்டிவா வேணா பண்ணுங்க. உங்கள்கிட்ட யார்கிட்ட நல்ல ஆட்டிடியூடு இல்லையோ அவங்க எல்லாம் உங்க ஆட்டிடியூட மாத்திக்கங்க. சரி, இப்ப திருப்பி திருப்பி மெயின் பிக்சருக்கு நான் ஓடணும்னு ஆரம்பிக்கிறோன்னு பார்த்தா என்னோட சிந்தனைகள் என்ன அதுல இருந்து தடுக்குது. ஏன் தடுக்குது அப்படின்னாக்க, சிறு வயசுல இருந்தே நான் ஜோதிடம் பார்த்துட்டு இருக்காங்க. நான் ஒரு கம்பெனியில பெரிய கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் ஜாயின் பண்ணும்போது அந்த கம்பெனில 18,000 பேர் வேலை செஞ்சாங்க. அப்புறம் அப்படியே குறைஞ்சு கிட்டத்தட்ட நான் ரிட்டையர் ஆகும்போது 9,000 பேர் வேலை செஞ்சாங்க. அப்ப அங்க நிறைய பேருக்கு ஜோசியம் சொல்லி வெறும் ஜாதகத்துக்கு ஜோசியம், அதுக்கப்புறம் மேட்சிங் பாக்குறது, திருமண பொருத்தம். அப்ப 2 பேருக்கு பாக்குறோம், அந்த 2 ஜாதகத்தையும் திருப்பி தனித்தனியா அனலைஸ் பண்ணிட்டு சேர்த்தும் போது மேட்ச் பண்ண எப்படி இருக்குன்னு பாக்குறோம். அப்ப 2 ஜாதகம் அந்த பொருத்தம் பார்க்கும்போது அது 2 ஜாதகம் மேட்சிங்கு, அப்ப 3 ஜாதகம் வந்துடுது. இப்படி ஜாதகங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்க, அது சில லட்சங்களை கடந்துருச்சு. சில லட்சங்களை கடந்ததுனால என்னோட அனுபவம் அறிவு இருக்கு இல்லையா, அந்த அனுபவ அறிவு பல வீடுகளுக்கு நான் சென்றிருக்கிறாங்க. நான் என்னோட வீட்டுல நான் யாருக்கும் அதிகமா ஜோசியம் சொல்றது கிடையாது. யாருக்காச்சும் ஒண்ணு, நாங்க இருக்கிற வீடு கொஞ்சம் சிறிய வீடு, அந்த வீட்டுல இடம் பற்றாக்குறை ஒண்ணு. இன்னொன்னு, வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் 3 பேர் 4 பேர் வராங்க. அப்ப அந்த 3 பேர் 4 பேர் வரும்போது அவங்களுக்கு டாய்லெட்டுக்கு போகணும், இதெல்லாம் பெரிய ப்ராப்ளம். அதனால என் வீட்டுல நான் யாரையும் ஜாஸ்தி என்டர்டெயின் பண்றது கிடையாது. கூடிய வரைக்கும் அவங்க வீட்டுக்கு போயிடுறது, அவங்க வீட்டுக்கு போயிடுவேன். சென்னையில தான் இருக்கேன் நான், 9 வருஷமா சென்னையில இருக்கேன். 8 வருஷம் முடிஞ்சு 9வது வருஷம் நடந்துட்டு இருக்கு. 2017 நான் சென்னைக்கு வந்தேன். ஜூன் மாசம் 17/9/26. இந்த ஜூன் மாசம் வந்ததுனாக்கா 9 வருஷம் முடிஞ்சு 10வது வருஷம், டிகேடு அட்டி சென்னை ஆரம்பிச்சிடும். அப்ப இத மாதிரி பல வீடுகள்ல எல்லாம் நான் போய்
அந்த ஜாதகங்கள் எல்லாம் அனலைஸ் பண்ணி பல லட்சக்கணக்கான சில லட்சக்கணக்கான ஜாதகங்களை அனலைஸ் பண்ணி அதோட தொகுப்பு தான் என்ன இப்ப பேச வைக்குது. இந்த பதிவு நான் விட்டீங்கன்னாக்க 5 hours நான் பேசுவேன் இதை பத்தி. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்ப இந்த மெயின் கதாநாயகர் கோச்சுக்குவாரு. ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த நாள்லயோ இல்ல எப்ப நேரம் கிடைக்குதோ அப்பயோ நான் பகிர்ந்துக்கிறேன். 27 நட்சத்திரம் கண்டிப்பா கவர் பண்றேன், யாரும் கவலைப்பட வேண்டாம். சரிங்க. இப்ப ஒரு உதாரணமா ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. ஒரு ஜாதகத்தை எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஜாதகம் இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டோம்னாக்க அஸ்வினி நட்சத்திரங்கிறது மேஷ ராசியில வருதுங்க. அஸ்வினி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்கள், மொத்த ராசிகள் 12 ராசிகள். ஒரு நட்சத்திரத்துக்கு 9 பாதங்கள். ஒரு ராசிக்கு 30 டிகிரி. ஒரு நட்சத்திரத்துக்கு 3.20 டிகிரி. அப்ப ஒரு நட்சத்திரம் ஃபுல்லா வேணும் அப்படின்னாக்க ஒரு பாதத்துக்கு நட்சத்திரத்தை ஒரு பாதத்துக்கு 3.20 டிகிரி. ஒரு நட்சத்திரம் 4 பாதம் எடுத்துட்டீங்கன்னாக்க 3 12 4 2 8, 8ல 60 கழிச்சுட்டாங்க, பாக்கி 20, 13.20 டிகிரி ஒரு நட்சத்திரத்துக்கு. இப்படி பாத்தீங்கன்னாக்க இந்த 108 நாமாவளி சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணோம் இல்லையா? ஏன் பண்றோம்? 108 நாமாவளி சொல்லி ஏன் பண்றோம் அது தெரிஞ்சுக்கோங்க. அது ஒரு செய்தி இங்க தெரிஞ்சுக்கணும் அவசியமா. சோ ஒரு ராசிக்கு 9 பாதம், அதுல 12ஆல பெருக்கினீங்கன்னாக்க 12 9 108. இது ஒரு கணக்கு. இன்னொரு கணக்கு, மொத்தம் 27 நட்சத்திரங்கள். ஒரு பாதத்துக்கு இந்த 27 நட்சத்திரங்களை ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம், 4ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்க 4 2 8, 4 7 28, 108. ஸோ 27 to 4 போட்டாலும் 108, 12 into 9 போட்டாலும் 108, எப்படி போட்டாலும் 108. இந்த 108 நாமாவளி சொல்லி அர்ச்சனை பண்ணீங்கன்னாக்க எந்த நட்சத்திரத்துல எந்த பாதத்துல நீ பிறந்திருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் அந்த பலனை கொடுப்பாரு. அதுக்காக தான் 108 நாமாவளி. ஒண்ணு கூடவும் கிடையாது, ஒன்னும் குறைக்கவும் கிடையாது. அப்படி அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இன்னைக்கு கதாநாயகன், இன்னைக்கு விழாவோட நாயகன் முதல் யார் அப்படின்னாக்க அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதி அஸ்வினி தேவதைகள். இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ராசிநாதன் மேஷ ராசின்னு சொல்லுவாங்க. இந்த மேஷ ராசி தான் தலை, மீன ராசி தான் பாதம் காலை. மனித உருவம் தான் இது இந்த ஜாதகங்கிறது. இப்ப யார் யாருக்கு எந்தெந்த ராசி எத்தனாவது வீடா வருது, அந்தந்த அங்கங்கள் அவங்களுக்கு பாதிப்படையும். 6வது வீடா வந்தா, 8வது வீடா வந்தா விபத்து, ஆக்சிடென்ட் ஆகும், பிளேட் வச்சுக்கும், அதெல்லாம் இருக்கு. சரி, ஓகே. கதாநாயகனை பத்தி இப்ப பேசுவோம் நம்ம. இப்ப அஸ்வினி நட்சத்திரம் 1 2 3 4 4 பாதங்களுமே மேஷ ராசியில தான் இருக்கு. சோ இந்த ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க ராசிநாதன் 8வது வீட்டுக்காரன், அவன் செவ்வாய் தான். சோ 2வது வீட்டுக்காரன் 7வது வீட்டுக்காரன். 2க்கு 7க்கு உடையவன் சுக்கிரன். அப்ப 2ங்கிறது என்னங்க? மனைவிங்க, குடும்பஸ்தாங்க. 7ங்கிறது என்னங்க? மனைவிங்க. அப்ப இவங்களோட வருமானம் மனைவியை சார்ந்து இருக்கணுங்க. என் பேர்ல நான் பிசினஸ் பண்றேன், என் அப்படின்னாக்க அந்த பிசினஸ் விளங்கவே விளங்காதுங்க. எந்த பிசினஸ் பண்ணாலும் மனைவியோட சேர்ந்து பண்ணணுங்க. மனைவியை கலந்து பண்ணணுங்க. மனைவியை கலந்து பண்ணினாதான் உங்களுக்கு நல்லா நடக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க எல்லாருக்கும் இது அப்ளிகபிள்.
ஸோ அஸ்வினி நட்சத்திரம் 3வது வீடு 6வது வீடு புதன்ங்க. புதன் ஞானத்தை கொடுக்கணும், அறிவை கொடுக்கணும், அறிவை வளர்க்கணும். ஸோ இங்க 3க்கும் 6க்கு உடையவன் புதன்கிறதுனால இவங்க நல்ல ஒரு படிப்பு படிக்கிற காலத்துல உருப்படியா படிக்க முடியாதுங்க. படிக்கிறத விட வேலைக்கு போய் சீக்கிரம் 4 காசு சம்பாதிக்கணும் ஒரு எண்ணத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னாக்க 4வது வீட்டுக்காரன் சந்திரன். சந்திரன்னா சுகம், சுகத்தை கொடுக்கக்கூடிய தாயார். அப்ப சந்திரன்கிறது என்ன? 15 நாள் வளர்ச்சி, 15 நாள் தேயுறது. அப்ப இவங்களோட சுகம்ங்கிறது கண்டினியூஸா சுகமா இருக்க முடியாது. 15 நாள் நல்லா பேசுவான், 15 நாள் வக்கரமா பேசுவான். அது பிறவி குணமே அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க 5வது வீட்டுக்காரன் சூரியன். அந்த சூரியன்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். இந்த ராசிக்காரங்களுக்கு ஓட்டம் இருக்கு இல்லையா, அவங்க பொழப்பு ஓடிட்டு இருக்குல்ல, அந்த பொழப்பு எல்லாமே அவங்க அப்பம் பண்ண புண்ணியத்தினாலதான் ஓடுது. இவங்க ஒன்றும் புண்ணியமே பண்ணல, அப்பம் புண்ணியத்துலதான். அப்பா தாத்தா பாட்டன் முப்பாட்டன் சேர்த்து வச்ச புண்ணியங்கள் இருக்கு இல்லையா, அந்த கணக்குல தான் இவங்க காலம் ஓடிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் அதுலதான். செவ்வாய் ராசிநாதன் பிளஸ் 8ஆம் வீட்டுக்காரன் அவனே தான். அப்ப 8 ஆக்சிடென்ட், விபத்து. இவங்களுக்கு ரத்த கொதிப்பு, பிளட்ல உடம்பு ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும். பிளட் ரத்தம் கொதிச்சுட்டே இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி வான்லிய போட்டு ஒரு பாட்டில் ரத்தத்தை இவங்கள்ட்ட இருந்து பிளட் டொனேஷன் எடுக்கிற மாதிரி எடுத்து அதை போட்டீங்கன்னாக்க நீங்க ஸ்டவ்வே ஆன் பண்ண வேண்டாம். வெறும் வான்லியை வச்சு அந்த ரத்தத்தை போட்டீங்கனாலே சரி, அந்த ரத்தம் அவ்வளவு ஹீட்டா இருக்கும், அப்படியே கொதிக்கும். வெளியில வந்தோன்னு அது வார்த்தையா வெடிக்கும் அந்த கொதிப்புங்கிறது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க 12வது வீட்டுக்கும் 9வது வீட்டுக்கும் உடைய குரு. 12 அயன சயன சுகஸ்தானம். சரியா தூங்க மாட்டானுங்க, எதையாவது சிந்தனை பண்ணிட்டே இருப்பாங்க. 12ஆம் வீட்டுக்கு 9ஆம் வீட்டுக்கு இருக்கிறதுனால எப்படி வரக்கூடிய மனைவியை துன்புறுத்தலாம் அப்படின்னு சிந்தனை பண்ணிட்டே இருப்பாங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க 10, 11 10ஆம் வீட்டுக்காரன் 11ஆம் வீட்டுக்காரன் 2 பேருமே சனி. 10ங்கிறது என்னங்க? ஜீவனஸ்தானங்க. 11 வீட்டுக்காரங்க லாபஸ்தானங்க. லாபம் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரிதான் உங்களுக்கு எல்லாம் நடக்கும். இப்ப 10க்கும் 11 சனி வலுத்தா ஜீவனஸ்தானமும் நல்லா இருக்கும், லாபமும் நிறைய கிடைக்கும். சரிங்க, இது ஜெனரல் நேச்சர் ஆஃப் அஸ்வினி நட்சத்திரம் அண்டு மேசராசியில பிறந்ததுனால அதை பேஸ் பண்ணி எந்தெந்த கட்டம் எந்த வீடுங்கிறத பத்தி நம்ம இப்ப பேசணும். இப்ப குறிப்பா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மட்டும் எடுத்துட்டு பேசுவோம். அப்படி பேசணும் அப்படின்னாக்க நட்சத்திரத்தை தான் பேசணும். ஆனா அது இருக்கிற ராசியை பேஸ் பண்ணி சந்திரனை பேஸ் பண்ணி தான் எல்லாமே பேசணும். இப்ப இதுல லக்னம்னு இருக்கு இல்லையா, பிறக்கிற நேரத்துல லக்னம் அன்னைக்கு ஃபுல்லா இருக்கிறது நட்சத்திரம். காலையில் நீங்க பிறக்கிறீங்க இல்லையா, அப்ப இப்ப நடந்துட்டு இருக்கிறது
மகர மாசம் நடக்குது. மகர மாசம் புஷ்ய மாசம் சொல்லுவாங்க. மகர சங்கராந்தி இப்பதான் வந்துச்சு. அதனால ஏன் மேஷராசி மேஷ லக்னத்திலேருந்து ஆரம்பிச்சு நீங்க சொல்லலாமே, ஏன் நீங்க மகர லக்னத்துக்கு போறீங்க? அது காலத்தின் கட்டாயம். ஏன் எப்போதுமே இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அதைதான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். அப்ப இப்ப நடக்கிறது மகர மாசம் ஜனவரி 14ல இருந்து பிப்ரவரி 14 வரைக்கும் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா 2 நாள் முன்ன பின்ன வரும். அப்படி பண்ணும்போது இந்த தடவை ஜனவரி 15ல இருந்து பிப்ரவரி 14 வரைக்கும் 15 வரைக்கும் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது இப்ப நடக்கக்கூடிய மாசம் அந்த லக்னம் மகர லக்னம் தான். அதனால மகர லக்னத்தை இந்த தடவை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மகர லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருக்காருங்க. இது ஒரு உதாரண ஜாதகம். இது யாரு பேர் வேண்டாம், ஊர் வேண்டாம், அவர் என்ன நிறம் வேண்டாம், எந்த வர்ணத்தவர்கள் வேண்டாம், எந்த மதத்தவர்கள் வேண்டாம், எந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். எக்ஸ்னா எனிஒன், யாருக்கு வேணா அப்ளிகபிள் இது. ஸோ இந்த அமைப்புல யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு அப்ளிகபிள், அப்படி வச்சுக்காங்க. இப்படி பார்க்கும்போது இது ஒரு உதாரண ஜாதகம் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உதாரண ஜாதகம். ஸோ இங்க பாத்தீங்கன்னாக்க லக்னத்துல யாரெல்லாம் இருக்காங்கன்னாக்க சூரியன், சுக்கிரன், குரு 3 பேர் இருக்காங்க. ஸோ இந்த மகர லக்னத்துக்கு 8வது வீட்டுக்காரன் சூரியன். 8வது வீட்டுக்காரன் மகர லக்னத்துக்கு சூரியனா இருக்கிறதுனால அது இருக்கிறது மகர லக்னமாக சனியோட வீட்டுல, சனீஸ்வர பகவான் சனீஸ்வரனோட வீட்டுல இருக்கிறதுனால அங்க இது ஒரு விதத்துல நல்ல அமைப்பு தான். சூரியன் ஒன்னும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அடுத்தது பாத்தீங்கன்னாக்க அந்த சூரியன் லக்னத்திலேயே இருந்து 7ஆம் வீட்டை பாக்குறாரு. 7ஆம் வீட்டுனாக்க மனைவி ஸ்தானத்தை பாக்குறாரு. சோ இப்படி 7ஆம் வீடு மனைவி ஸ்தானத்தை பார்க்கும்போது இந்த ஜாதகரோட தந்தை வரக்கூடிய இல்ல வந்திருக்கிற அந்த மருமகன் சொல்றாங்க இல்லையா, டாக்டர் இல்லா மருமகள், தன்னுடைய மகனின் மனைவி, அந்த பெண் மேல தன் பெண்ணை போல, இன்னும் சொல்ல போனாக்க தன்னோட பெண்ணை விட ஒரு உயர்ந்த நிலையில வச்சு அந்த பெண்ணை மதிச்சு குடும்பத்தை முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு பிறவியாக இந்த ஜாதகரோட தந்தை இருப்பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னாக்க சுக்கிரன். இந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா 5ஆம் வீட்டுக்குடைய அப்ப 5க்கும் 10க்கும் உடையவருங்க. அப்ப 5க்கும் 10க்கும் உடையவருங்கிறதுனால 5ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானங்க. அந்த பூர்வ புண்ணியஸ்தானம், அப்புறம் 10 ஜீவனஸ்தானம். அந்த 5க்கும் 10க்கும் உடையவன் அவரும் எங்க இருக்காருன்னாக்க லக்னத்திலேயே இருக்காருங்க. லக்னத்திலேயே இருக்கிறதுனால அந்த சுக்கிரன் அவரும் 7ஆம் வீட்டை பார்க்கிறாரு. இப்ப 5க்கும் 10க்கும் உடையவன் பூர்வ புண்ணியஸ்தானம், ஜீவனஸ்தானம் அதை பார்க்கும்போது அந்த ஜாதகருக்கு எல்லாமே இருக்கும், ஆனா ஒண்ணும் இல்ல, இருக்கு ஆனா இல்ல.
இவர்னால மனைவிக்கு சுகம் கிடையாது, மனைவினால இவருக்கு சுகம் கிடையாது. கடலை விற்க வரான் இல்லையா, கடலை விற்க வரான் என்ன பண்ணுவான்னாக்க, இவன் கடலை விற்கிறது வீட்டுக்குள்ள உள்ளவங்களுக்கு சத்தம் கேட்கணுங்கிறதுக்காக வெறும் வானிலைய வறுத்துட்டே இருப்பான். டக்கு 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 டக்குன்னு அந்த கரண்டியால தட்டிக்கிட்டே இருப்பான். அந்த சவுண்டை கேட்டு கடலை வாங்க வருவாங்க. அது யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. அது ஏற்கனவே அதுக்கு முன்னாடியே வறுத்து வச்சிருப்பான், இல்லை கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வறுத்துட்டு இருப்பான். இந்த கடலை போடுறோன்னு சொல்லுவோம், கடலை வறுக்கிற மாதிரி வெறும் வானிலையில போட்டு கடலைய சூடு சுட வறுத்துட்டே இருப்பாங்களே வெளிய 10 பைசாவுக்கு உதவாது அவங்க பேச்சு. ரத்த கொதிப்பு தான் கொடுக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஜாதகத்துல சுக்கிரன் சூரியன் இருக்காரு சொல்லிட்டேன். நல்ல தகப்பன், நல்ல தகப்பன், மருமகளை கொண்டாடும் ஒரு தகப்பன் இந்த ஜாதகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். மனைவின்னு எடுத்துக்கிட்டா அவ்வளவு மனைவினால அவ்வளவு இவருக்கு சுகம் கிடையாது, இவரால மனைவிக்கு சுகம் கிடையாது. அது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், 3க்கு 12 கூடையவன் குரு. 3க்கும் 12 கூடையவன் குரு அப்படிங்கிறதுனால அந்த குரு அங்க வீக்கா போயிட்டாரு. மகரத்துல வீக் குரு, நீச்சமாயிட்டாரு. கடகத்துல உச்சம், மகரத்துல நீச்சம். இப்படி பாத்தீங்கன்னாக்க இந்த லக்னாதிபதி 3வது வீட்டுக்கும் 12வது வீட்டுக்கும் உடையவனா இருந்து லக்னத்துல நீச்சமானதுனால, லக்னங்கிறது மெயிறு, சந்திரன்கிறது ராசிங்கிறது உயிர், லக்னம்ங்கிறது உயிர். இந்த உயிர் லக்னத்தை 3வது வீட்டுக்கும் 12வது வீட்டுக்கும் அதிபதியா இருந்து வீக்கா போனதுனால இவங்க தைரியமே கிடையாது. சும்மா வெளியில வா பாத்துக்கலாம் அப்படிம்பாங்க. வா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு உதார் விட்டு சண்டை போட்டுட்டு நீயா நானா பாத்துடலாம் ஒரு கை அப்படின்னு கையை நீட்டிட்டு பேச வருவாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா ரூம்குள்ள போய் தாப்பா போட்டு உட்காந்துருப்பாங்க. எனக்கு உடம்பு என்னமோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்காந்துருவாங்க. இப்படி ஒரு வீக்கான பார்ட்டி தான் அவங்க. ஆனா வெளி தோற்றத்துக்கு உதார் விடுறதுல பெரிய தைரியசாலி மாதிரி. ஏன்னா தைரியசாலி கெட்டு போச்சுங்க. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னாக்க அது 12வது வீட்டுல வேற வீட்டுக்காரர் வேற அந்த குரு. அந்த 12வது வீட்டுக்காரர் குருங்கிறதுனால வீட்டுல ஹால்ல இருந்தாலும் சண்டை தான் போட்டுக்குவாங்க, பெட்ரூமுக்கு போனாலும் சண்டை போட தான் போட்டுக்குவாங்க. சரி, எங்க பார்த்தாலும் சண்டை தான் போட்டுக்குவாங்க. சண்டை போடுறதுன்னா அவங்களுக்கு குஷி, ஹல்வா திங்கிற மாதிரி. இந்த மாதிரி ஜாதகத்துல பெண்கள் பிறந்தா பெண்கள் எப்போதுமே கொஞ்சம் ஜாஸ்தி பேசுவாங்க. அது அப்படியே அது ஜாஸ்தி ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு, வேற ஒன்றும் வென்டிலேஷன் கிடையாது. இப்ப சீரியல்லாம் வந்துருச்சு, வேற விஷயம். அதனால அவங்க பேசுதான், அக்கம் பக்கத்துல பேசுவாங்க, இது பண்ணலாம், அவங்க அப்படி இப்படி பேசுவாங்க, இதுதான் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த லக்னத்துல இந்த மாதிரி அமைப்புல இருக்கிற ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்க ஆணாக இருந்தாலும் பெண்ணை போல வளவளவென்று அதிகமாக பேசுவார். தேவையில்லாத மட்டும்தான் பேசுவான். எது தேவையோ அதை பேச மாட்டான். நீ ஒண்ணு கேட்டீங்கன்னாக்க அதுக்கு வேற ஒண்ணு, நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம்னாக்க நம்மளை அட்டாக்கிற மாதிரி வேற ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதை வச்சுட்டு நம்மளை தாக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்புங்க. இந்த மாதிரி மகரத்துல பிறந்து லக்னத்துல குரு நீச்சமானால் அந்த அமைப்பு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 4வது வீடு சந்திரனுங்க. 4வது வீட்டுக்காரன் சந்திரன். 4வது வீட்டுல சந்திரன் இருக்கான். ஆனா அங்க பாத்தீங்கன்னாக்க 7வது வீட்டுக்காரன் சந்திரன். இவரோட லக்னத்துக்கு 7வது வீடு மனைவி ஸ்தானம். அந்த மனைவி ஸ்தானம் ஆன சந்திரன் 4ஆம் வீட்டுல இருக்கு. சந்திரங்கிறது தாயார். அப்ப அந்த தாயாருக்கு அந்த வரக்கூடிய மனைவி நிறைய சர்வீஸ் பண்ணுவாங்க, சேவை பண்ணுவாங்க. ஆனா அந்த வீட்டுக்காரர் 4வது வீட்டுக்காரர் இங்க 12ஆம் வீட்டுல போய் உட்காந்துருக்காரு. அதனால அது பரிமளிக்காது. எவ்வளவு பண்ணாலும் நல்ல பேர் கிடைக்காது, ஒன்னும் பண்ணலன்னு கெட்ட பேர் தான் வரும். இது இந்த மாதிரி ஒரு அமைப்புங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க
5ஆம் வீடு. 5ஆம் வீட்டுல வந்து சனி உட்கார்ந்துருக்காரு இங்க 5ஆம் வீட்டுல. அது யாருன்னா 1ஆம் வீட்டுக்கும் 2ஆம் வீட்டுக்குடைய சனி 5ஆவது வீட்டுல போய் உட்கார்ந்துருக்காரு. ரிஷப லக்னத்துக்கு சனி யோகக்காரகன் தான். இவங்க எந்த காரியத்துல பண்றதா இருந்தாலும் மேஷம் ராசிக்கு சனி வரும்போது பண்ணக்கூடாது. துலா ராசிக்கு வரும்போது பண்ணுனாக்க நல்ல அமோகமா இருப்பாங்க, பெரிய வளர்ச்சி கிடைக்கும். சனி வந்து துலா ராசிக்கு வரும்போது இவங்க வந்து தன்னோட பேர்லையும் தன்னோட மனைவி பேர்லையும் ஏதோ ஒரு அன்கோ அது மாதிரி ஒரு கம்பெனி ஏதோ ஒன்று ஆரம்பிச்சு அவங்க இறங்குனாங்கன்னாக்க அவங்க எங்கேயோ போயிடுவாங்க. அவங்க வளர்ச்சி தடை பண்ணவே முடியாது. சனியை மாதிரி கெடுக்கிறவனும் இல்லை, சனியை மாதிரி கொடுக்கிறவனும் இல்லை. இப்போ லக்னாதிபதி 2ஆவது வீட்டுக்காரமான சனி, லக்னம் உயிர். ஏதோ ஒரு இதுல ஒரு கதையில வரும், உன்னோட உயிர் வந்து அந்த கிளிக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உன்னோட உயிர் வந்து உன்னோட மனைவிக்குள்ள இருக்கு. உன் உயிர் தான் உன் மனைவி. உன் உயிரே உன் மனைவி விட்டு தான் இருக்கு. மனைவி உயிரை எடுத்தீங்கன்னாக்க உன் உயிர் பகவான் வந்து எடுத்துருவான். மனைவியை அனுசரிச்சுட்டு போனாதான் இவங்களுக்கு வாழ்க்கை. இது ஒரு உயர்ந்த தத்துவம். இதை புரிஞ்சுக்கணும். எல்லாருமே மனைவியை அனுசரிச்சுட்டு போனாதான் வாழ்க்கை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாதிரி சில லக்னக்காரங்களுக்கு எப்ப 7ஆவது வீட்டுக்காரன் வந்து சுகஸ்தானத்துல இருக்கானோ அப்ப அந்த சுகம் வேணும் அப்படின்னாக்கா மனைவியை அனுசரிச்சுட்டு போ. மனைவி அனுசரிச்சுட்டு போனா நீ சுகமா இருப்ப. மனைவி ஏத்துட்டீங்கன்னாக்கா நீ நாசமா போயிடுவ. நாசம்னா என்ன? உனக்கு ஒன்னும் வளர்ச்சி இருக்காது. உன்னோட வளர்ச்சி குன்றும், வளர்ச்சி தடைப்படும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். பிள்ளைங்களை நேசிக்கணும், மனைவியை நேசிக்கணும். இதுல பாத்தீங்கன்னாக்க இந்த ஜாதகத்துக்கு 5ஆவது வீட்டுல சனி இருக்கு. அப்ப இவனோட புள்ள அவனுக்கு சத்துருவா மாறும். இந்த ஜாதகருக்கு, இந்த ஜாதகரோட அது குழந்தை, அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், அது வந்து சத்துருவா மாறும். அது எப்ப மாறும் அப்படின்னாக்க இந்த சித்திரை மாசம் வந்துருச்சுன்னா போறோம் பொண்ணு அப்ப எடுத்து கையை கத்தி எடுத்து குத்திடுவான். அப்பேற்பட்ட ஒரு நிலைமையெல்லாம் வரும். பொண்ணுக்கே தாங்காது. என்ன நம்ம அப்பா இந்த மாதிரி பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோபப்படும். அதனால இவங்க வந்து மனைவியையும் அனுசரிச்சுட்டு போகணும், பெண்ணையும் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அந்த குழந்தைங்களையும் அனுசரிச்சுட்டு போகணும். அப்பதான் அவங்க வாழ்க்கையில உயர்வு. குழந்தைகளையும் மனைவியும் அனுசரிச்சு போறனாக்கா அவங்களாலதான் இவங்களுக்கு கேடு. இவங்க 2 பேரும் வாழ்க்கையில் முக்கியம். கல்யாணம் பண்றதுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு, குழந்தை பெற்றுக்கிறதுக்கு, வம்சம் நம்ம வளர்ச்சி அடையறதுக்கு. மனைவி கல்யாணம் பண்றது எதுக்கு? நமக்கு அவங்க சர்வீஸ் பண்றதுக்கு. பூஜைகள்லாம் நம்ம பண்ணும்போது அதுக்கு வேண்டிய பாத்திரங்கள் கழுவி கொடுக்கறது, எல்லாம் அந்த வீட்டை வந்து சாமி அறைய வந்து சுத்தம் பண்ணி கோலம்லாம் போட்டு எல்லாம் தயார் பண்ணி கொடுக்கறது, அதெல்லாம் மனைவியோட வேலை. மனைவிக்கு என்ன நீ நல்லது செஞ்சாதான், மனைவிக்கு ஒத்தாசையா இருந்தாதான், மனைவியை காயப்படுத்தாம இருந்தாதான், வார்த்தை என்னும் கத்தியால கிழிச்சு கொதறாம இருந்தா அந்த மனைவியானவள் உனக்கு சேவை செய்வாள். நீ காலால் சொன்ன வேலையை தலையால செய்வா. அப்பேற்பட்ட அமைப்பு இந்த ஜாதகாரங்களுக்கு. கணவனே கண் கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. இந்த மாதிரி அமைப்பு இருக்கிற ஜாதகத்துக்கு மனைவியே கண் கண்ட தெய்வம். அந்த தெய்வத்தை தொழவில்லை என்றால், அந்த தெய்வத்தை நிந்தித்தால் அதன் பலாபலன்களை அனுபவித்தே தீர வேண்டும். இது விதிக்கப்பட்டது.
இப்போ லக்னத்துக்கு 7ஆம் வீடு, 7ஆம் வீட்டுல 8ஆம் வீடு, 8ஆம் வீட்டுக்காரன் வந்து சூரியன். அது லக்னத்துல இருக்கு, ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். புதன், புதன் பாத்தீங்கன்னாக்க லக்னத்துக்கு 3ஆம் வீட்டுல புதன், 2ஆவது வீட்டுல புதன் இருக்காரு. அவரு யாரு அப்படின்னாக்க 6க்கும் 9க்கும் உடையவர், 5க்கும் 8க்கும் உடையவர் புதன். அது 6க்கும் 9க்கும் உடையவர் புதன். ஆனா 6க்கும் 9க்கும் உடைய புதன்கிறதுனால 2ஆம் வீட்டுல இருக்கிறதுனால 6 என்ன கடன், 9 என்ன பாக்கியம். அதனால 6 அதுவும் அவுட்டு, நஷ்டம்தான். புதன் வந்து கல்விக்கு அதிபதி, கல்வி நஷ்டம், கல்வி வளர்ச்சியில தடை வந்துருச்சு. 9 அந்த 6க்கும் 9க்கும் உடையவனா இருக்கிறதுனால அந்த புதன்னால உனக்கு வந்து ரொம்ப பாக்கியம் கிடையாது, பாக்கியமும் நஷ்டம்தான். குரு பாக்குறதுனால லக்னத்தையும் குரு பாக்குறாரு. குருக்கு ஸ்தான பலம் இல்லைன்னாலும் பார்வை பலம் உண்டு. அதே மாதிரி 5ஆம் வீட்டுக்கும் குரு பாக்குறாரு, 7ஆம் வீட்டையும் குரு பாக்குறாரு. 7ஆம் வீட்டை குரு பாக்குறதுனால நீச்சமா இருந்தாலும் 7ஆம் வீட்டை குரு பாக்குறதுனால நோ செப்பரேஷன், கடைசி வரைக்கும் ஒன்றாக தான் குப்பை கொட்டி ஆகணும், குடும்பம் நடத்தி ஆகணும் அப்படிங்க நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல பாத்தீங்கன்னாக்க இன்னொரு விஷயம், லக்னத்துக்கு 6ஆவது வீட்டுல கேது உட்கார்ந்துருக்காரு. அது எங்க உட்கார்ந்துருக்காரு கேது? கேது ஞானத்தை கொடுக்க வேண்டியது. அப்ப அந்த ஞானத்தை கொடுக்க வேண்டிய கேது வந்து 6ஆவது வீட்டுல இருக்கிறதுனால அந்த வீட்டுக்குடைய புதன் கொடுக்க வேண்டிய ஞானத்தை இந்த கேது வந்து கெடுத்துறாரு. ஞானம் இருக்கும், ஆனா அந்த ஞானம் பரிமளிக்காது. ஏட்டுக்கரைக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. ஏடு சுரைக்காய்னு ஒரு புஸ்தகத்துல எழுதியிருக்கு, அதை கட் பண்ணி நம்ம சமைச்சு சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. படிக்கலாம், சுரைக்காய்னு படிக்கலாம், அவ்வளவுதான். அப்படி பார்க்கும்போது அந்த ஞானம் புத்தி சம்பந்தப்பட்ட ஞானத்தை கொடுக்கக்கூடிய கேது, புத்திய பரிமளிக்க வைக்க வேண்டிய புதன், ஞானத்தை கொடுக்க வேண்டிய கேது, அவங்க ஸ்தான பலம் இல்லாததுனால என்ன ஆகுது? ஞானம் இவர்களுக்கு கெட்டு போயிடுச்சு. எப்படி கலிகாலத்துல வந்து வேறு வேறு துவைத்தம், அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம் இந்த மாதிரி வந்து ஞானங்கள் வந்து அத்வைதத்துல வந்து முழுசா மறைஞ்சிருச்சு, திரஸ்காரம் ஆயிடுச்சு, அழிக்கப்பட்டு விட்டது. பொய்யான ஞானம் தான் நமக்கு கொடுத்தாங்க. அடுத்தது பார்த்தாங்க விசிஷ்டாத்வைதத்துல பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்து சரியான ஓரளவுக்கு ஞானம் சொல்லிட்டு மேல போகும்போது அந்த விஷயத்துல அவங்களுக்கு ஞானம் சரியா வரல, அதை பாதி ஞானம் தான் அவங்களால கொடுக்க முடியுது. இந்த துவைத்தம் வந்தது, மத்வாச்சாரியார் வந்தாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு? இங்கேயும் ஹரி சர்வோத்தமன் தான், மேல போனாலும் வைகுண்டத்துக்கு போனாலும் ஹரி சர்வோத்தமன் தான், வாயு ஜீவோத்தமன் தான். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வாயு பகவான் வந்து ஹம்சஸ்வகம் ஜபம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்னைக்கு இது மணி மாலையை வச்சுக்கிட்டு, கமலாட்சி மணி மாலை அதை வச்சுக்கிட்டு ஜபம் பண்ணிட்டே இருக்காரு. ஹம்சஸ்வகம் ஹம்சஸ்வகம் ஹம்ச. அவர் எப்ப மணியை நிட்டுறாரோ மூச்சு போச்சு. காற்றடி காயமேது பையடா, காற்றடித்த பையடா, உன் காத்த புடுங்கிடுவான். பல்பு பீஸா போயிடுச்சு. பல்பு பீஸா போட்டா என்ன பண்ணுவோம்? குப்பை தொழில தூக்கி போட்டு உடச்சிருவோம். அதை உடனே என்ன பண்றாங்க? இந்த பல்பு பீஸா போனா கொண்டு போய் எரிச்சிடுறாங்க, இல்ல புதைச்சிடுறாங்க, இல்லைன்னா ஓடுற தண்ணியில விட்டுடுறாங்க, ஜலசமாதின்னு சொல்லுவாங்க. சோ இத மாதிரி பண்றாங்க. அப்ப இவங்க ஞானவான் ஆகணும் அப்படின்னாக்க விநாயகரை இவங்க விசேஷமா வழிபடணும். அதுக்காக சங்கடகர சதுர்த்தி எல்லாம் பண்ணக்கூடாது.
மத்வசித் மத்தவங்க பண்ணிக்கங்க வேணாம், அது உங்க இதுல நான் சுதந்திரத்துல நான் வரல. உங்க குருமார்கள் உங்க தர்மம் என்னமோ அதை பண்ணிக்கங்க. மாத்வ சித்தாந்தத்துல, ஏன்னா இது எல்லா வர்ணத்தவர்களும் பாக்குறீங்க, மாத்வர்களா பிறந்த மத்வ சித்தாந்தத்துல எங்களுக்கு தனியா அந்த சங்கடகர சதுர்த்தி அந்த மாதிரி அதெல்லாம் கிடையாது. ஒருவேளை மத்தியானம் சாப்பாடு, ராத்திரி பலகாரம் எல்லாம் கிடையாது. அமாவாசை அன்னைக்கு ஒரு நாள் தான், ஏகாதசி அன்னைக்கு ஒன்றும் கிடையாது, நிர்ஜல உபவாசம். பாக்கி எதுவுமே கிடையாது. அதையெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ லக்னத்து 6வது கேது ஆச்சு, 7 காலி. எந்த ராசியும் காலியா இருக்கக்கூடாதுங்க. ஏழுல ஒரு பாவி நாள் இருக்கணும்னு சொல்லுவாங்க. 7லையும் 10லையும் ஒரு பாவி நாள் இருக்கணும் அப்படிம்பாங்க. 7, 10 காலியா இருந்தா மனைவி ஸ்தானம் அவ்வளவு சிரிப்பா இருக்காது. 10 காலியா ஜீவன ஸ்தானம் அவ்வளவு சரியா இருக்கு. இங்க 7, 8, 9, 10, 11 எல்லாமே காலி. லாபஸ்தானம் எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஸோ 12வது வீடு. ஸோ 12வது வீட்டுல இப்ப இங்க யாரு இருக்காரு அப்படின்னாக்கா செவ்வாய் இருக்காருங்க. ஸோ இந்த செவ்வாய் யாரு அப்படின்னாக்க லக்னத்துக்கு 4க்கும் 11க்கும் உடையவங்க. லக்னத்துக்கு 4 சுகம், 11க்கு உடையவன் லாபாதிபதி. அந்த லாபாதிபதி எங்க போய் உட்கார்ந்துருக்கானாக்கா லக்னத்துல 12 விரயஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காங்க. அதனால இந்த ஜாதகருக்கு தன்னோட தாயார்னால விரயம், நஷ்டம். தாயார் இந்த செலவு பண்ணு அந்த செலவு பண்ணுன்னு கையை காட்டி விட்டாங்க, இவன் கண்ணை மூடிட்டு தாயார் சொல்றது செய்யும், அது நஷ்டம். அவ்வளவுதான். இன்னொரு வீட்டு ஆதிபத்தியம் இருக்கு அதுக்கு. என்ன அப்படின்னாக்க 4க்கும் 11 உடையவன். 4வது சுகஸ்தானம், 11 லாபஸ்தானம். அந்த 11வது வீடுங்கிற யாரை குறிக்குதுன்னாக்க பார்ட்னர். மூத்த சகோதரம் சகோதரி அவங்களாலையும் மாசம் சகோதரனோ சகோதரியோ அவங்களால இவங்களுக்கு விரயம்தான், நஷ்டம்தான். அந்த விரயங்கிறது வாழ்க்கை விரயமா இருக்கலாம், இல்ல பணம் காசு விரயமா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாச்சும் ஆபரணங்களா இருக்கலாம், இல்லைன்னா விரயமாயிடும். இது அப்படிங்கிறது மாசம் நடக்குது, அதனால பண்ணேன், அவ்வளவுதான். வேற எந்த விஷயமும் கிடையாது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மகர லக்னத்துல இந்த பிளானட்ஸ் இங்க இங்க இருந்தா விஷயங்கள் இப்படிதான் இருக்கும். இதோட சாராம்சம் என்ன? இப்ப எல்லாம் பேசியாச்சு, பலவிதமான விஷயங்களை உங்கள்ட்ட ஷேர் பண்ணியாச்சு. இந்த இண்டிவிஜுவல் மாடல் ஜாதகம் இருக்கு இல்லையா, இதையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணியாச்சு. இதெல்லாம் பண்ண பிற்பாடு இதோட சாராம்சம் என்ன அப்படின்னாக்கா, இந்த ஜாதகருக்கு மனைவிதான் உயிர். தன்னோட உயிரை நேசித்தால் தான் உயிர் வாழலாம். கெடுக்க நினைத்தால் தன்னோட உயிருக்கு கேடு செய்தால் தன்னோட ஆரோக்கியம் கெடும். அப்ப உங்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்,
உங்க ஜாதக பிரகாரம் உங்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்கு. ஆனா நீங்க நீங்க தேவையில்லாத பேச்செல்லாம் பேசி, நீங்க நேத்திக்கு நடந்தது, முந்தா நேத்திக்கு நடந்தது, 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, இவ்வளவும் பேசி உங்க ரத்த கொதிப்பை ஏத்திக்காதீங்க. உங்களோட உயிர் எப்ப ஆயுள் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னாக்க, குறைவாக பேசினால் நிறைவான ஆயுள், குறைஞ்சி பேசுறவன் நீண்ட நாள் வாழ்வான் அப்படின்னு சொல்லியிருக்கு. நிறைய பேசுனா நமக்கு ஆயுள் கம்மின்னு சொல்லியிருக்கு, சாஸ்திரமே சொல்லியிருக்கு. சாப்பிடும்போது பேசினா ஆயுள் கம்மின்னு சொல்லியிருக்கு, நிறைய பேசினா ஆயுள் கம்மின்னு சொல்லியிருக்கு. இதுக்காக என்ன, கோர்ட்ல வக்கீல் இருக்காரு, அவர் ஆயுள் பேசி தான் ஆகணும், அது அவரோட தொழில் தர்மமா பேசி ஆகணும். இப்ப ஸ்கூல்ல டீச்சர் இருக்காங்க சார், டீச்சர் பாடம் எடுக்க தானே வேலை, டெய்லி டீச்சர் தான். நான் 2 மாசம் நான் டீச்சர் வேலை பார்க்க முடியாது, சம்மர் வெக்கேஷன் விட்டுறாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் பாக்கி நாள்லாம் நான் பேசாம இருக்கணும், வாரத்துக்கு 2 நாள் பேசாம இன்னைக்கு நான் கிளாஸே எடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அவங்களுக்கு அது தொழில், ஜீவனம். அவங்க ஜீவனம் போடுறதுனால இப்ப வேதம் படிக்கிறாங்க. வேத அத்தியாயத்தினத்துக்கு என்ன, அமாவாசை, பிரதமை, சதுர்தசி, அஷ்டமி, இந்த மாதிரி நாட்கள்ல வேத அத்தியாயனம் கிடையாது. புதுசா எதுவும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. பழச ரீவைண்ட் பண்ணிக்கலாம், பழச ரிவ்யூ பண்ணிக்கலாம், மனனம் பண்ணலாம். பழச புது பாடங்கள் கிடையாது. அமாவாசை, பௌர்ணமி 2 நாளும் கிடையாது. அதை ஒட்டுன பிரதமை, பாட்டியம்னு சொல்லுவாங்க, அது கிடையாது, 4 நாள். அஷ்டமி கிடையாது, 2 அஷ்டமி, 6 நாள் ஆச்சு. சதுர்தசி, அமாவாசைக்கு முத நாள், பௌர்ணமிக்கு முத நாள், சதுர்தசி கிடையாது. அப்ப அமாவாசை பௌர்ணமி 2 நாள், பிரதமை 2 நாள், அஷ்டமி 2 நாள், சதுர்தசி 2 நாள். அப்ப 8 நாள். மாசத்துல 30 நாள்ல 8 நாள் அனத்தியனம், அத்தியனம் கிடையாது அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்க இந்த ஜாதகர் பேச்சை குறைத்தால் உங்கள் ஆயுள் நீடிக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அஸ்வினி தேவதைகள். அஸ்வினி தேவதைகள். யாருக்கும் உங்க வாயால சாபம் கொடுக்காதீர்கள், யார்கிட்டையும் சாபம் வாங்கிக்காதீங்க. ரெண்டுமே உங்களுக்கு அப்ளிகபிள். நீங்க யாருக்காய் சாபம் கொடுத்தாலும் அந்த சாபம் உங்களை சுட்டு பொசுக்கி தள்ளிடும். இன்னொருத்தங்கள்ட்ட சாபம் வாங்கினாலும் நீங்க பொசுங்கி சாம்பல் ஆயிடுவீங்க. அதனால உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், உங்கள் வாயில். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் கையில் அப்படின்னாக்க உங்கள் வாயில். வாயை கட்டுப்படுத்தினா சுபிட்சமா வாழலாம், சண்டை சச்சரவுகள் இன்றி. காலை உபயோகப்படுத்தினால், கால் மீன்ஸ் வாக்கிங், காலை உபயோகப்படுத்தினால் நீண்ட ஆயுளுடன் வாழலாம். பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் எதுவும் வராது. அதனால நீங்க வாயை கட்டுப்படுத்துங்க, காலை பயன்படுத்துங்க. திருப்பி சொல்றேன் கேளுங்க, உங்க வாயை கட்டுப்படுத்துங்க, காலை பயன்படுத்துங்க. வாக் லாட். கோபம் வரும்போது வெளியில வாக்கிங் போங்க, ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்துட்டு வாங்க, 3/4 கிலோமீட்டர் நடந்துட்டு வாங்க, கோபம் தணிச்சு போயிடும். வாக்கிங் போகும்போது ஒரு ராமராமா சொல்லிட்டே போங்க, ராம் 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 ராம், கிருஷ்ணா 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 கிருஷ்ணா, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. எவ்வளவு பேர்கள் இருக்கு, அதை சொல்லிட்டே போங்க. 1/2 மணி நேரம் வாக் பண்ணிட்டு வாங்க. நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ, கெட்ட வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள் பேசணும்னு நினைக்கிறீங்களோ, பேசி வாண்டனா காயப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ, இன்னொருத்தங்களை காயப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ, மனசார நீங்க காயப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லைன்னா யாருடைய தூண்டுதல் பேர்ல ஏதாச்சும் நீங்க காயப்படுத்த நினைக்கிறீங்களோ, எதுவா இருந்தாலும் சரிங்க, 1/2 மணி நேரம் வாக்கிங் போயிட்டு வாங்கங்க. கோபம் ஜாஸ்தி தலைக்கு ஏறும் போது பிரெயின் ஹெமரேஜ் செத்து போயிடுவீங்க. கோபத்தை கட்டுப்படுத்துங்க. கோபத்தை கட்டுப்படுத்துக்கு வழிகள், ஒண்ணு உட்காந்துக்கிட்டு ஜபம் பண்ணுங்க, ஆசனம் போட்டுக்கிட்டு ஜபம் பண்ணாலும் அங்கேயேதான் உட்காந்துருப்பீங்க. அப்ப நீங்க யாரை காயப்படுத்தணும்னு நினைக்க, யாரை கொடுமைப்படுத்தணும்னு நினைக்கிறோம், அவங்களும் அங்கேயேதான் இருப்பாங்க. அவங்க கண்ணில் பட்டா திருப்பி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். நல்ல சிந்தனைகள் வர விடாது, கெட்ட சிந்தனைகள் திருப்பி தலை தூக்கும். அப்ப உங்க சிந்தனைகள் நல்ல முறையில இருக்கணும் அப்படின்னாக்க நல்ல தீர்க்கமா ஒரு வாக்கிங், தீர்க்கமா வாக்கிங் போங்க. போய் எங்கேயாச்சும் பகல் பொழுதுனாக்கா மரத்தடியில உட்காருங்க,
நல்லா இன்ஹேல் பண்ணுங்க, எக்ஸேல் பண்ணுங்க, பிராணாயாமம் பண்ணுங்க. மரத்துக்கு அடியில் உட்காந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் பிராணாயாமம் பண்ணுங்க. இந்த பிராணாயாமம் பண்ணும்போது உங்க பிளட்டு சமநிலைக்கு வரும், நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும். நீங்க என்ன கெடுதல் பண்ணணும் அடுத்தவங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் மறந்து போயிடும் உங்க மனசுல இருந்து. நீங்க பண்ணக்கூடிய பாவத்தில இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். பாவ அக்கௌண்ட் கம்மியாகும், புண்ணிய அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும், பாப அக்கௌண்ட் டெபிட் ஆகும். பாப அக்கௌண்ட் கிரெடிட்டே ஆகாது, 0 கிரெடிட் தான் பாப அக்கௌண்ட். அதனால எல்லாருமே நல்லா இருப்போம். இந்த மாதிரி ஜாதகர்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு இந்த ஜென்மாவில் பிரிவு கிடையாது. இந்த ஜென்மாவில் உங்களுக்கு விதிக்கப்பட்ட யார் மனைவியா வந்திருக்காங்களோ அவங்களோட தான் கடைசி வரைக்கும் நீங்க வாழ்வீங்க. நீங்க வாழ வகை தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கீங்க, எப்படி வாழணும்னு வகை தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அந்த இனிமேலாவது இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகாவது நீங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் நினைங்க, நல்லது மட்டும் செய்யுங்க. எக்காலத்திலும் பொய் சொல்லாதீங்க. பொய் சொன்னீங்கன்னாக்கா அந்த பொய் உங்களை நடுத்தருக்கு கொண்டாந்து நிறுத்திடும். யாருமே இல்லாம, நாதியே இல்லாம நம்ம போயிடும். அதனால மேஷராசிக்காரர்கள் யாரா இருந்தாலும் உண்மையா இருந்தால் நீங்க வாழ்க்கையில முன்னேறலாம், வெற்றி பெறலாம். உன்னை அறிந்து கொள். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். நீ உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காது நீ வாழலாம். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னன் இவனென்று போற்றி புகழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னன் இவன். அது ஆணா இருந்தா இவன், பெண்ணா இருந்தா இவள். அவ அந்த இதை பெறணும், போற்றி புகழப்பட வேண்டும். நீங்களா உலகமே உங்களை போற்றணும். நீங்க தான் ஒரு ஐடியல் கப்பல் அப்படின்னு சொல்லணும். தானம் பண்றான், தர்மம் பண்றான், பிச்சைக்காரனுக்கு சோறு போடுறான், அன்னதானம் பண்றான், அதெல்லாம் ஏதோ ஒரு அக்கௌண்ட்டுக்கு போகுது, அதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. இதையெல்லாம் தாண்டி உன்னோட மனச உன்னோட மனைவிக்கு தானமா கொடு. ஆணா இருந்தால், உன் பெண்ணா இருந்தால் உன்னோட மனச உன் கணவனுக்கு தானமா கொடு. அந்த தானங்கள் தான் உடல் சேர்ந்து ஓர் உயிரை உருவாக்குறோம். நீ உருவாக்கின உயிர் உன்னை நேசிக்க வேண்டும் என்றால், உன்னால் பிறக்கப்பட்ட ஒரு பிறவி, ஆணோ பெண்ணோ, உன்னால் பிறக்கப்பட்ட ஒரு குழந்தை உன்னை நேசிக்க வேண்டும் என்றால், உன்னை அது அழிக்க துடிக்க கூடாது என்றால், நீ நல்லவனாக இரு, உண்மையாக இரு, சேவை மனப்பான்மையோடு இரு. உங்கள் இருவருக்கும் இடையில் யாரையும் தலையிட அனுமதிக்காதே. நீ நீயாக வாழ், அவள் அவளாக வாழட்டும். நீங்கள் இருவரும் கலந்து நல்லதை பேசி அமைதியாக பகவானிடத்தில் சரணடைந்து உங்களோட வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு ஒரு உயர்ந்த வாழ்க்கை, இந்த உலகமே போற்றக்கூடிய ஒரு திவ்ய தம்பதிகள் என்று பேர் வாங்கக்கூடிய ஒரு வாழ்க்கைய உங்களுக்கு கடவுள் அமைச்சு கொடுத்திருக்கான், கொடுப்பான். அதை வீணடிக்காதீங்க, வீணடிக்காதீங்க. சத்தியம் வர தர்மம் சர. முதல்ல தர்மம் சர, சத்தியம் வர. 2வது சத்தியத்தை போடல. நல்ல கவனிங்க. நீ தர்மம் பண்ணு, அப்புறம் சத்தியமா இருந்தா போருன்னு சொல்லல. முதல்ல சத்தியமா இருடா. 10 பிசாக்கு 100 போய் சொல்லாத, சத்தியமா இரு. சத்தியம் வத. சத்தியத்தை நீ பேசினாலே அப்ப உனக்கு ஆட்டோமேட்டிக்கா தர்ம சிந்தனை வந்துடும். புருஷன் மனைவி 2 பேருக்குமே தர்ம சிந்தனைகள் வரணும். 2 பேருக்குமே இரக்க குணம் வரணும். 2 பேருக்குமே தயாளு குணம் வரணும். உங்ககிட்ட என்ன உங்க குழந்தைங்க கத்துக்கணும். You should be a role model. You should be a godfather to your children. You should not be a bad father or bad mother or bad parents, ill parents.
டிசீஸ் இல்லாதது வேற, மென்டலி இல் பேரண்ட்ஸ் ஆகவே கூடாது. அதனால எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். இன்றைக்கு பார்த்த ஜாதகர் மாதிரி எத்தனையோ பேர் அந்த சமயத்துல பிறந்திருக்கலாம், ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி பிறந்திருக்கலாம், 10 நிமிஷம் முன்னாடி பிறந்திருக்கலாம், அந்த மகளாட்களையும் பிறந்திருக்கலாம். அவங்க எல்லாருக்குமே உங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கங்க. உங்க ஜாதகத்துல இந்த மாதிரி அமைதி இருந்துச்சுன்னா உங்களை சரி செய்து கொண்டு நீங்கள் அமைதியாக வாழ்ந்து நல்லபடியாக இந்த ஜென்மத்திலேயே நீங்க வைகுண்ட பிராப்தி மோட்சத்தை அடைய வேண்டும் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த என்னுடைய உரையை இங்க நான் முடிச்சுக்கிறேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து.